காக்காவும் கரும்பட்டாணி என்ற கதையை கேட்கலாம் குழந்தைகளே. பழைய ஒரு காட்டின் நடுவில் நீண்ட நாள் தனியாக வாழ்ந்த ஒரு காக்கா இருந்தான். அவன் பெயர் கருப்பு. கருப்பு மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் ஒரு குறை இருந்தது. எந்த பிரச்சனையையும் சுலபமான வழியில் சமாளிக்க நினைப்பவன். ஒரு நாள் கருப்பு வானத்தில் பறந்து கொண்டிருந்த போது தரையில் ஒரு பெரிய கரும்பட்டாணி வெண்ணெய் வைக்கோல் பை கிடப்பதை கவனித்தான். அருகில் யாரும் இல்லை. அது எனக்குத்தானே கிடைக்க வந்திருக்கிறது என்று கருப்பு மகிழ்ச்சியுடன் இறங்கினான். பையை திறந்தான். உள்ளே ருசியான கட்டுக்கட்டான பட்டாணி இருந்தது. ஆனால் பையின் முடிவில் ஒரு சிறிய குறிப்பும் இருந்தது. இதனை காட்டின் எல்லா பறவைக்கும் சமமாக பகிர்ந்து கொள்வீர் என்று. ஆனால் கருப்பு அதை பார்த்ததும் மூக்கை சுழற்றினான். அட, நான் தான் முதலில் பார்த்தேன். எல்லோருக்கும் பகிர வேண்டுமா? நான் தனியாக சாப்பிட்டு விடலாமே என்று நினைத்தான். அவன் பையை எடுத்து ஒரு மரத்தின் மேல் பறந்து போய் அமர்ந்தான். அங்கே அமர்ந்து முதல் பட்டாணியை தின்றான். ஆனால் திடீரென கீழே ஒரு சிறிய மயில் குஞ்சு தோன்றி, அண்ணா, ஒரு பட்டாணி கொடுக்க முடியுமா? எனக்கு 2 நாட்களாக சாப்பாடு கிடைக்கவில்லை என்று கேட்டது. கருப்புக்கு ஒரு நொடி மனசு கலங்கியது. ஆனாலும் உடனே தன் பழக்கத்தை நினைத்து, இது என் பை, நீ போ என்று கத்தினான். மயில் குஞ்சு பயந்து ஓடிப்போய்விட்டது. சிறிது நேரத்தில் ஒரு முயல் பறவை, ஒரு வால் நரி, எல்லோரும் வந்தனர். அவர்கள் எல்லோரும் பசியால் தவித்து கொண்டிருந்தனர். ஆனால் கருப்பு யாருக்கும் ஒரு பட்டாணியும் தரவில்லை. இது எல்லாமே எனக்கு, நான் முதலில் கண்டது என்ற அகம்பாவம் அவனின் மனதை ஆட்கொண்டிருந்தது. அவன் பையை எடுத்துக்கொண்டு மரத்தின் உச்சிக்கு சென்று அமர்ந்தான். காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. திடீரென ஒரு பெரிய காற்று வீசிவிட்டு பட்டை பை முழுவதும் கீழே பறந்து விழுந்தது. பை தரையில் பட்டதும் அனைத்து பட்டாணியும் சிதற கொண்டு காட்டின் அனைத்து மிருகங்களும் சேர்ந்து அதை எடுத்து சாப்பிட்டார்கள். அவர்கள் சிரித்தும் மகிழ்ச்சியோடும் பகிர்ந்து கொண்டார்கள். மேலிருந்து பார்த்த கருப்புக்கு பட்டாணி ஒன்றும் மீதியாக இல்லை. அவன் தனியாக மேலே அமர்ந்து கொண்டு வருந்தினான். அப்போது அங்கேயே இருந்த புராணம் பெற்ற ஆந்தை மெதுவாக கேட்டது, கருப்பா, பட்டாணி உன்னிடமிருந்தபோது நீ பகிர மறுத்தாய். இப்போது எல்லோரும் பகிர்ந்து மகிழ்கிறார்கள். நீயும் அவர்களோடு பகிர்ந்திருந்தால் பசியில்லாமல் சந்தோஷமாக இருந்திருப்பாய். கருப்புக்கு அப்போதுதான் உணர்வு வந்தது. அவன் கீழே இறங்கி எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டான். அன்றிலிருந்து கருப்பு எதை கண்டாலும் முதலில் தன் அயல்வர்களோடு பகிர்தல் என்பதே பழக்கமாகிவிட்டது. கதையின் நெறி: ஓர் அம்சத்தை கிடைத்ததும் சுயநலமாக வைத்து கொண்டால் அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. பகிர்ந்து கொள்வோர்தான் உண்மையான மகிழ்ச்சியை சேர்ப்பார்கள்.